முறை அப்துல் கலாம் ஐயா அவர்களை பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ ஒரு பெண் கேள்வி கேட்கிறார் என்னவென்று, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நீங்கள் உந்து சக்தியாக திகழ்கிறீர்கள், அது போன்ற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார் என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், நான் ராமேஸ்வரத்தில் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது எனக்கு வயது 10. அப்போது நான் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய ஆசிரியரின் பெயர் சிவசுப்பிரமணிய ஐயர். அவர் கரும்பலகைக்கு பக்கத்திலே சென்று ஒரு பறவை எப்படி பறக்கிறது என்று வரைபடத்துடன் விளக்க ஆரம்பிக்கிறார். அவர் விளக்கிய அந்த விதம் எங்களுக்குள்ளே அந்த பறவை எப்படி பறக்கிறது என்று பல கேள்விகளையும் எழ வைத்தார். நாங்களும் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இறுதியாக அந்த பறவை எப்படி பறக்கிறது என்று எங்களுக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். அப்போது எனக்குள் ஒரு சில கேள்விகள் எழுந்தன. நான் யார், என்னுடைய எதிர்கால இலக்கு என்ன, நான் என்ன ஆகப் போகின்றேன் என்று அனைத்தும் எனக்கு புரிய ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் சிவசுப்பிரமணிய ஐயர் என்று சொல்கிறார். இதன் மூலம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஆசிரியர் பெருமக்கள் நினைத்தால் இந்தியாவில் எத்தனையோ அப்துல் கலாம்களை உருவாக்க முடியும் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆசிரியர் பெருமக்கள் உணர்ந்து புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும்.